ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிமார்ட் போயிட்டு வந்தே ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. வீட்லேயும் எல்லா மளிகை சாமானமும் காலி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸும் இல்லாததுனால சரி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான், அம்மா, அப்பா 3 பேரும் தான் ஒரு 10 o'clock மேலே கிளம்பி போனோம். நாங்கள் போகிற ட்ராவலிங் டைமே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour கிட்ட வரும். வேலூர்லாம் தாண்டி ஒரு 30 kilometers வரும்னு நினைக்கிறேன். ஒரு 20 to 30 minutesனால் கூட ஓகே, பட் இது 1 hour ட்ராவலிங்லேயே போயிடுது. டிமார்ட் போகிறதுக்குள்ளே நாங்களே டயர்ட் ஆகிட்டோம். டிமார்ட்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தால் வீக்குக்கு 1 time போயிட்டு வரலாம். அதுக்கு தான் அது பக்கத்தில் இல்லை. உள்ளே போனதுமே ஃபஸ்ட் டைம் நான் எடுத்த பொருளே ரஸ்க்கு தான். நாங்களும் ரஸ்க்கு எவ்வளோ பெரிய பண்டலாக பார்த்ததே இல்லை. நான் ஸ்நாக்ஸில் ஏதாச்சும் செய்யணுன்னா அப்பா கிட்ட ஒரு 10 rupees இல்லைனா ஒரு 20 rupees ரஸ்க்கு தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். பட் இது பெரிய பெரிய பேக்கெட்டாக பார்த்து மயக்கமே வந்துருச்சு. நாங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாத ஒவ்வொரு செக்ஷனுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நான் மெயினாக வாங்க போனதே பன்னீர், அப்புறம் சாக்கோ பவுடர், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் சீஸ் வகைங்க. பன்னீரை 2 பேக்கெட் வாங்கிட்டேன். 100 rupees தான் வந்துச்சு 2 பேக்கெட்டும் சேர்த்தே. அதே நம்ம நார்மல் மளிகை கடை ஸ்டோர்லலாம் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 150க்கு மேலே தான் நான் வாங்கியிருக்கேனே. ஆனால் இங்கே பரவாயில்ல, 2 பேக்கெட் சேர்த்து 100 ரூபா தான் இருந்துச்சு. நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க ஏதோ நாங்கள் போன நேரம். பரவாயில்ல, எல்லாமே ரொம்பலாம் விலை இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய லிமிட்டில் தான் இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே. எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட வந்துட்டோம். இந்த டிமார்ட்லலாம் பில் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். லைனில் நின்று அதை எடுத்து பில் போட்டு திரும்பவும் பேக்கில் எடுத்து வச்சு அதுக்குள்ளே அந்த ட்ராவலிங்கே பரவாயில்ல போல். நாங்கள் போன நேரம் ஏதோ வெயில் அந்த அளவுக்கு இல்லை, அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் மழையெல்லாம் இல்லை. வரும்போது டைம் எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு. லன்ச் டைம் போனது கூட எங்களுக்கு தெரியல. டிமார்ட் போனதுமே ஹோட்டல்ஸும் நாங்கள் பார்த்தோம், வர சைடில் எந்த ஹோட்டலுமே இல்லை. அப்படி இருந்தாலுமே அது க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்த நேரத்தை பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு டீ ஷாப்பில் நிறுத்தினோம், கருப்பட்டி காஃபின்னு ஒரு கடையில் நிறுத்திட்டு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அப்பா அம்மா பச்சை பயிறு உருண்டை சாப்பிட்டாங்க. அங்கே எப்போவுமே இந்த தானியம் வகைகளில் தான் ஸ்நாக்ஸ் செய்வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இங்கே செகண்ட் டைம் வரேன். நான் கருப்பட்டி காஃபி அப்புறம் ஒரு 2 பிஸ்கெட் தான் சாப்பிட்டேன். எனக்கு பசி தாங்க முடியலை. பசி வந்துட்டால் மட்டும் என்னால் தாங்கவே முடியறதில்ல. ஸோ நான் காஃபி அப்புறம் 2 பிஸ்கெட்ஸ் தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு காஃபி. கருப்பட்டியில் வெல்லம் போட்டு தராங்க. அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு, அதை அரேஞ்செல்லாம் பண்ணல, உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஒரு 3 hours நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும்
அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு. என் தங்கச்சி ஸ்கூல் விட்டு வந்ததுமே எவ்வளோ ஆச்சு, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவளுக்கு வேணுன்றதை ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வாங்கிட்டு வந்த நபர்ட்டி கூட நான் எடுத்தனைக்கும் மறைச்சி தான் வச்சுருந்தேன் மிஷின்குள்ளே. அப்போவும் எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட்டா. அப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா. அவள் மேகி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா, அதுதான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் நானும். அன்றைக்குன்னு பார்த்து என் ட்ரைபாடுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் திரும்பவே இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. சரி உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் கிராசரிஸ்லாம் வச்சுன்னு பார்த்தா அது ஒர்க்கே ஆகலை. அது ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. சரின்ட்டு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அப்புறம் தான் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னென்னு மட்டும் காமிச்சிருக்கேன். கிராசரிஸ் அடுக்கி வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் மொத்த வீட்டையும் தான் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். மேகியில் இந்த டைம் சின்ன பேக்கெட்டெல்லாம் வாங்கவே இல்லை, நல்லா பெரிய பேக்கெட்டாக தான் வாங்கியிருந்தோம். இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. மேகி பேக்கெட் பார்த்திங்கன்னா 2 கலரில் இருந்துச்சு, ஆரஞ்சு அண்ட் எல்லோ. நான் ஆரஞ்சு தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சாம்பிராணி நான் இன்னொரு நாளைக்கு அந்த கதையை சொல்கிறேன். அப்புறம் நாகா வீட் ஃப்ளார், அது மைதா, ஆனால் வீட் ஃப்ளார்னு ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் ஹிமாலயா பேபி சோப், இப்போல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக, அதனால் அதையே வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபி தூள், கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி தூள் வாங்கியிருந்தோம். அப்புறம் மிளகு ஒரு 50 கிராமா 100 கிராமான்னு தெரியல. அப்புறம் வெந்தயம், அப்புறம் கேஷ்யூநட், அப்புறம் பட்ஸ் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த திராட்சை தான் நல்லா இருந்துச்சு, இதில் பிளாக்கும் இருந்துச்சு, நாங்கள் இந்த கலர் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் நாகா ரவை, தானியங்களில் செய்கிற சம்பா ரவை தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஜவ்வரிசி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 100 கிராம் கடுகு, அப்புறம் 2 பேபி சோப். நெக்ஸ்ட்டு நார்மல் ரவை. இது எவ்வளோ கிலோமா இந்த கடலை? அதுவே படி. இது 1 kg கடலை. எடுத்து கொடுத்துச்சு. துவரம் பருப்பு, கடலை பருப்பு 2 kg. அப்புறம் இது துவரம் பருப்பு. நான் துவரம் பருப்பு சொல்ற மாதிரி இல்லை எனக்கு. துவரம் பருப்பு. இது என்ன பருப்பு? பைத்தம் பருப்பு. இது டேட்ஸ் என் தங்கச்சிக்கு. மேடம் வரலன்னா கூட அவளுக்கு சாப்பிட்ற பொருள் எல்லாம் வந்துருச்சு. சந்தோஷமா? டேட்ஸ், லைன் டேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் கோல்டு ஆயில் வாங்கியிருக்கோம், ரைஸ் பிராண்ட் ஆயில். பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். மொத்தமாக 5 லிட்டர் வாங்கியிருந்தோம். ஒரு பேக் முடிஞ்சிருச்சா?
செகண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா அது இது தேர்ட் பேக்கு ஆயில், கோதுமை மாவு வந்து செகண்ட் பேக். இது எவ்வளோ கிலோன்னே தெரியல. கோதுமை மாவு எவ்வளோம்மா? 5 கிலோ. தினமும் சப்பாத்தி செஞ்சு இதுக்கு மேலே வீடியோ போடுறது தான். அதுக்கு மேலே திட்டுறாங்க கமெண்ட்ல, என்ன தினமும் சப்பாத்தி தக்காளி சாதம் தானா அப்படின்ட்டு. ஒருத்தர் கமெண்ட் பண்றாங்க, ஏன்னா உங்க வீட்டில் கறியே எடுக்க மாட்டீங்களா, எடுத்து வேணா தட்டமான்றாங்கம்மா. எனக்கு அதை பார்த்தோடனே கோபம் கூட வரல, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எடுத்து வேணா தட்டமான்னு கேட்குறாங்க. அப்புறம் சர்ஃபெக்சல் வாஷிங் மிஷினுக்கு கண்ட்ரோல் கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் இது வந்து பாயாச சேமியா. நெக்ஸ்ட் என்ன? பரோட்டா, வீட் ஃப்ளார். வீட் ஃப்ளார்னா மைதா வீட் ஃப்ளார்னு போடுறது ஒன்றுமே புரியலையே. அப்புறம் வேற என்ன இருக்கு? கற்பூரெல்லாம் அப்படி ஸ்மெல் பண்ணக்கூடாது. காவேரி. அப்புறம் டாட்டா சால். வேற என்ன? என் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் மார்போ. அப்பா வாங்கலையாம்மா சோப்பு? ஓப்பன் பண்ணாது, இது காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சதே எனக்கு இந்த ஜக்கு தான். இது கிளாஸ் எல்லாம் இல்லை, பிளாஸ்டிக் தான், பட் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது கிளாஸ் மாதிரியே தான் தெரியும். ஏன் சைலண்டாக இருக்கிற? எப்படி இருக்குது எல்லாம் சொல்லு. அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கி வந்திருக்கோம். இந்த டிமார்ட் எங்கள் ஊர்லலாம் கூட இருக்குல்ல, ஒரு 30 கிலோமீட்டர்ஸோ 40 கிலோமீட்டர்ஸோ தாண்டி போனதான். எனக்கு பார்த்தீங்களா, இருங்க கிட்ட வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம். டப்பா மேலெலாம் ரொம்ப தூசி படிஞ்சிட்டு இருந்ததுனால சரி அதெல்லாம் துடைச்சிட்டு கிராசரிஸ்லாம் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துடைச்சிட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா உள்ள கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் கழுவி கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வச்சோம். ஆனால் திரும்பவும் எல்லாம் தூசி படிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி மேலே தான் அது ஒரு மாதிரி டஸ்டெல்லாம் இருந்ததுனால ஒரு ஈர துணி வச்சு அதெல்லாம் தொடச்சி எடுத்தோம். ஈஸியாக வந்துருச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டே கழுவி வச்சிட்டோம்ல அதனால்.
2 பேரும் ஒரே வேலையாக செஞ்சால் ஈவினிங் ஆகிடும்னு சொல்லிட்டு அம்மா ஒரு வேலையும் நான் ஒரு வேலையும் பிரித்து தான் செஞ்சுருந்தோம். நான் டப்பாலாம் துடைச்சிட்டு கிராசரிஸை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா ஸ்லாப்லாம் துடைச்சிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனில். அப்புறம் அம்மா வந்து கிராசரிஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணி கொடுத்தாங்க. நானும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மேலே வீடு உங்களுக்கு தெரியும், டெரஸ் ரூமில் அங்கே பீங்கா செட்லாம் அப்படியே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வீடியோக்கு வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிராசரிஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த புளி, அப்புறம் காஃபி பவுடர், டீ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் போட்டு வச்சுருக்கோம். லஞ்சுக்கு ரொம்பலாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக செய்யாமல் சிம்பிள் தயிர் சாதத்திலே முடிச்சிட்டோம். அப்பாவை தயிர் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டாச்சு மதியானம் லஞ்ச். அப்புறம் ஈவினிங் போல் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. வீடியோ எண்டாகிற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விலாகாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.